It's Sunday evening and I am Kirti. இது 2 வீக்கெண்ட் எடுத்த vlog-அ merge பண்ணி நான் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். அதுவும் ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. ரொம்ப லென்த்தியாக இருந்தது. கட் ஷார்ட் பண்ணி நிறைய வச்சுருந்தேன். சரி 20 மினிட்ஸ்ன்றதே அதிகன்றதுனால இவ்வளோ தான் என்னால் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடிஞ்சுது. இதில் என்னுடைய கிச்சன் ஃபுல்லும் க்ளீன் பண்ணி எப்படி நியூ ஐட்டம்ஸ் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்றத காமிக்க போகிறேன். என்னுடைய ஸ்டவ் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் இதில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்டாகவே எப்போ குக் பண்ணாலும் அதை க்ளீன் பண்ணிவிடுவேன். பட் இந்த 1 மந்த்தாக க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ஸோ இந்த ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி அதிகமாக வாஷ் பண்ண முடியாது. தண்ணி கீழே பட்டுச்சுன்னா ஜென்ரேட்டர் பாக்ஸ் போயிடும். பிகாஸ் இது ஆட்டோமேட்டிக் வேறு ஒர்க் ஆகும். ஸோ தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்ற முடியாது. நம்ம லைட்டாக துணி ஈரமாக இருந்தால் அதை வச்சு நம்ம துடைக்கலாம், ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கலாம். பட் அந்த ஸ்டீல் ஏரியாலாம் நீங்கள் ரொம்ப தேய்ச்சிங்கன்னா அந்த ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ஸோ எந்த அளவுக்கு இதை அழகாக மேனேஜ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் அது லைஃப் லாங் வேலிடிட்டியும் இருக்குது. இந்த மாடல் வாங்கினீங்கன்னா குக் பண்ணும் போதே கீழே ஏதாவது குப்பை மாதிரி படிகிறது, இல்லை பால் ஊற்றுறது, சாம்பார் குழம்பு எது ஊற்றினாலும் உடனே நீங்கள் துடைக்கணும். இல்லையா ஒரு 2 நாள்லையாவது துடைக்கணும். அப்படியே வச்சிங்கன்னா கரை அப்படியே படிஞ்சிரும். அது நல்லா சோப்பு தண்ணி போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் தான் போகும். ஸோ இது 1 மந்த் கரை வேறன்றதுனால ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற குப்பையெல்லாம் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சோப்பு தண்ணியை லைட்டாக டேப் பண்ணி தான் எடுக்கிறேன். நம்ம சோப்பு தண்ணி அப்படியே ஊற்ற முடியாது. இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோப்பு தண்ணி பட்டுச்சுன்னா கீழே ஜென்ரேட்டர் பாக்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆகாது. நீங்கள் மேனுவலாக தான் ஒர்க் பண்ணணும். நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா விம் லிக்விட் தான். அதிகமாக ஊற்றலை. அந்த ஸ்பாஞ்சில் லைட்டாக தொட்டு தான் எடுக்கிறேன். இது கீழே இருக்கிற அந்த ஹோல் வழியாக உள்ளே போகாத அளவுக்கு நீங்கள் டேப் பண்ணி வைக்கணும். இது உடனே தேய்ச்சிட்டு நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும் போது வராது. அப்போ நீங்கள் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கறதால ஸ்க்ராச்சஸ் விழ ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது நல்லா ஊறுச்சுன்னா எதுவாக இருந்தாலுமே சரி அந்த அழுக்கு நல்லாவே வந்துடும். ஸோ நான் பாத்திரம் ஃபுல்லும் வாஷ் பண்ணணுன்றதுனால இதில் ஃபுல்லும் சோப்பு தண்ணியை போட்டு நல்லா டேப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதை க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த 4த்துலேயுமே இது ஒன்று தான் ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா டீ ஊற்றிடுச்சு, அதை எடுக்காததுனால அப்படியே படிஞ்சிடுச்சு. இதை எடுக்கிறது தான் எனக்கு ஐயோ ஃபுல்லாகவே ஸ்க்ராட்ச் விழுந்துருமோன்னு யோசித்தேன். பட் ஆனால் இந்த சோப்பு தண்ணி நல்லா ஊறினதில் லைட்டாக நம்ம தேய்க்கும் போதே எல்லாமே வந்துடுச்சு. சோப்பு தண்ணி நல்லா ஊறுறதுக்குள்ளே சிங்கில் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே கவுண்டர் டாப் ஃபுல்லாக செடி தான் இருக்கும். நமக்கு தேவையான திங்ஸ் இருக்கோ இல்லையோ செடி நான் நிறைய வச்சுருப்பேன். அப்படி இருக்கும் போது தான் எனக்கு சமைக்கும் போது பார்க்க கொஞ்சம் ஆசையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி பாதி எடுத்து வச்சுருப்பேன். மேலே பார்த்திங்கன்னா அந்த உடன் ட்ரே எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு வீக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. செடியும் எடுத்துகிட்டு போய் பால்கனியில் வச்சுட்டேன். ஒரு சில திங்ஸ் மட்டும்தான் கவுண்டர் டாப்பில் வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணி மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வைப்போன்னு இருந்தது. வீக்கெண்டில் அன்றைக்கி தான் எனக்கு டைம் இருந்ததால் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. சோப்பு தண்ணி நல்லா ஊறி இருக்கவே நான் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை. லைட்டாக தேய்ச்சதுக்கே எல்லா அழுக்குமே வந்துடுச்சு. ஸோ எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணும் போது இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 1/4 மணி நேரம் ஊறிச்சினாலே போதும், அழகாக எல்லா அழுக்குமே வந்துடும். மற்ற 3 பர்னரை விட இது தான் சோப்பு தண்ணி ஊறினதுமே உடனே வந்துடுச்சு. ஸோ எல்லாமே ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு நான் எல்லாமே அழுத்தி அந்த அழுக்கு ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். அதிகமாக ஒர்க்கே எனக்கு ஆகவே இல்லைன்னு பார்த்துக்கோங்களேன். லைட்டாக தேய்ச்ச துணியை வச்சு துடைச்சாச்சு, உடனே பளபளன்னு ஆகிடுச்சு. இந்த ஸ்டிக்கர் ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. பட் இதை நான் ஒட்டி ஒரு 2வது நாளே என்ன ஆச்சுன்னா இட்லி குண்டானில் மித்து ஏதோ வேக வைக்கிறேன்னு அந்த ஒரு சைடு கேப் இருந்த பக்கம் அந்த செவரை பார்த்த மாதிரி வச்சுட்டார். அது நல்லா ஹீட் பட்டு அந்த ஒரு இடம் உப்பி வந்திருந்தது.
டெய்லி அந்த பக்கமே அதே பாத்திரத்த வச்சு, வச்சு அது ஃபுல்லா எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ ஒரு வழியா அதெல்லாம் கிளீன் பண்ணும்போது எடுத்து வச்சிடலாமேன்ட்டு அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இந்த ஸ்டவ் ரிலேட்டட் ஐட்டம் எதுவுமே வந்து தண்ணி ஊத்தி வாஷ் பண்றதே கிடையாது. ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சுரும். அதுக்கப்புறம் ஈர துணி வச்சு தொடச்சு கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சுர்றது. இந்த மேல இருக்க அந்த பர்னர் ஸ்டாண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெள்ள வெள்ளையா ஆச்சு. நான் வந்து மோஸ்ட்டா இங்கேயும் சரி, பழைய வீட்லயும் சரி, லைட்டா எண்ணெய் மட்டும் தொட்டு தடவி வச்சுருவேன். அதிகமா எண்ணெய் ஊத்தக்கூடாது. லைட்டா தொட்டு தடவுனாலே போதும். அது அப்படியே பளபளன்னு இருக்கும். வெள்ளையான்னு இருக்காது. நல்லா பிரைட்டாவும் இருக்கும். ஸோ நார்மலா இருக்கிறதுக்கும், எண்ணெய் தடவுனதுக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே இந்த மாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதிகமா எண்ணெய் தடவாதீங்க. லைட்டா மட்டும் தொடச்சு வைங்க. ஈவன் இந்த ஸ்டாண்டு கூட நான் வந்து தண்ணீல போட்டு நான் கழுவுறதில்ல. ஏன்னா, அது வீட்லலாம் கூட பார்த்துருந்தீங்கன்னா, இது நெறைய தண்ணி ஊத்தி கழுவும்போது அங்கங்க லைட்டா பூத்த மாரி வந்திருக்கும். துரு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் வாங்கும்போதே சொல்லியிருந்தாங்க. தண்ணிலாம் போட்டு அதிகமா கழுவ வேணான்னிட்டு. முடிஞ்ச அளவுக்கு சோப்பு தண்ணி போட்டு நல்லா தேய்ச்சுட்டு, அத தொடச்சு எடுத்து நல்லா கொஞ்சம் நேரம் காய வச்சாலே போதும். கரெக்ட்டா இருக்கும். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ கேவலமா இருந்த ஸ்டவ்வு, நம்ம அதிகமா ப்ரெஷர் எதுவுமே குடுக்காம, லைட்டா தொடச்சு எடுத்து கிளீன் பண்ணதுக்கே நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு. சமையல் மேடை கூட நல்லா பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரியே இருந்தது. அதனால அதையும் சோப்பு தண்ணி போட்டு நல்லா தேய்ச்சு எடுத்துட்டு தொடச்சு வச்சாச்சு. அதுவும் பளபளன்னு ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அ என்னதான் அந்த சாப்பிங் போர்ட்ல வச்சு கட் பண்ணாலும், இந்த கவுண்டர் டாப் தொடும்போது கொஞ்சம் பிசுபிசுன்னு இருந்தாலே நமக்கே கடுப்பா இருக்கும். ஏன்னா சமையல் கட்டுல தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஸோ அது வந்து கொஞ்சம் கிளீனா நமக்கு புடிச்ச மாதிரி இருந்தா தான் அங்க சமைக்கவும் நமக்கு தோணும். இது ஃபுல்லா கிளீன் பண்ணதும் கொஞ்ச நேரம் காயறதுக்காக டைம் விட்டுருந்தேன். அது ஃபுல்லும் செட் ஆனதுக்கப்புறம் தான் கவுண்டர் டாப்ல எல்லாமே அடுக்கி வச்சோன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் மித்துவோட கசின் ஃபேமிலியும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் கிளீன் பண்ணியிருந்தேன். ஸோ பால் மட்டும் முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டேன். ஏன்னா டீயா, காஃபியா என்னன்னு தெரியாது. பால் காய்ச்சி வச்சுட்டோன்னா, அவங்க வந்ததுக்கப்புறம் போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அண்ட் என்னுடைய கிச்சனுக்கு சுத்தமாவே வெயிலே இருக்காது. நெறைய டைம்ல சொல்லிட்டேன். பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரா 2 லைட் வேற நான் போட்டிருக்கேன் பிரைட்னஸ்க்காக. ஸோ எப்பலாம் வந்து வெயில் இல்லாம மழை காலமா இருக்கு, இல்ல மழை பெய்யுதோ, அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வுடன் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் பூர்ண பிடிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர்லாம் அப்படி தான் இருந்தது. இன்கேஸ் நாங்க ஊருக்கு போயிட்டோம், வீட்ல இல்ல ஒரு 2 நாள், 3 நாள் வீடு வந்து மூடி இருந்தாலே போதும், எல்லாமே பூர்ணம் பிடிச்சிரும். அதனாலேயே இப்பலாம் நான் வந்து கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணும்போதே, அடிக்கடி இந்த வுடன் ட்ரே இல்ல இந்த வுடன் பாக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து எண்ணெய் தடவி வச்சுடுறது. நெறைய தடவணும்லாம் அவசியமே இல்ல. லைட்டா துணியில தொட்டு கொஞ்சம் அந்த ஷைனிங் வர மாரி தடவுனாலே போதும். பூர்ண பிடிக்காது. நல்லாவே இருக்கும். எண்ணெய் தடவிட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சிருந்தா கூட நல்லாயிருக்கும். பட் இங்க எனக்கு வெயில் இருக்காதுன்றதுனால, நல்லா காத்து வர ஏரியாவா வச்சிருப்பேன். ஒரு 1/4 மணி நேரம், இல்ல 1/2 மணி நேரம் அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா காத்தோட்டமா வச்சுட்டு, அதுக்கப்புறமா அடுக்கி வச்சிடலாம். வெயில் இருக்கிறவங்க எல்லாமே வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 நாள் இல்லன்னா 1/2 நாள் அப்படி வெயில்ல வச்சா கூட நல்லாயிருக்கும். பட் என்ன மாதிரி வெயில் இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சா தான் வுடன் ஐட்டம் எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். இல்லன்னா சீக்கிரம் வீணா போயிடும்.
நான் ஆல்ரெடி வாங்கினதுலேயே நிறைய ஸ்டிக்கர் இருந்தது. ஏன்னா 10 கிட்ட இருந்தது. அவ்வளவும் இதுக்கு தேவைப்படலை. ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருந்தேன். அதை மட்டும்தான் 3 ஸ்டிக்கராக எடுத்துகிட்டு வந்து இதில் ஒட்டியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் அந்த இட்லி பாத்திரத்தை அந்த பக்கம் நான் வைக்கக்கூடாது. மற்ற 3 பர்னரில் வச்சாலும் எதுவுமே பண்ணாது. இந்த சைடு நான் வச்சு அந்த கேப் இருக்கிறது அந்த செவுரு பக்கம் இருந்துச்சுன்னா அகெயின் இந்த ஸ்டிக்கர் வெளியே வந்துடும். கவுண்டர் டாப்பில் 2 கார்னர்லையுமே 2 ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். இந்த பக்கம் வந்து காய்கறி ஸ்டாண்டு. இது ஃப்ளிப்கார்ட்டா அமேசானான்னு எனக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும். லிங்க் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து அப்பா செஞ்சு கொடுத்தது தான். நிறைய பேர் இது வேணும்னு கேட்டிருந்தீங்க. பட் இது செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலை. இன்கேஸ் ஃப்யூச்சரில் அப்பாவால் செய்ய முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நான் கவுண்டர் டாப்பில் வைக்கிற ஐட்டம் இதெல்லாம் நான் வந்து ஆன்லைனில் இன்கேஸ் நான் வாங்கியிருந்து இந்த லிங்க் எல்லாம் என்கிட்ட இருந்ததுன்னா எல்லா ப்ராடக்ட்டுடைய லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இதெல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் அண்ட் உங்களுக்கு இதெல்லாம் தேவையான ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். இல்லை சும்மா டைம் பாஸ்க்கு எப்படி தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நினச்சிருந்தீங்கன்னா அதோட விட்டுடலாம். பிகாஸ் எல்லாருக்குமே எல்லா ஐட்டமுமே தேவைப்படும் இல்லை. எனக்கு வேணுன்னும் போது எனக்கு பிடிச்சதுன்னா நான் வாங்கிடுவேன். யூஸ் ஆகுதோ இல்லையோ, பிகாஸ் தட்ஸ் அ ரியாலிட்டி. என்னை பற்றினது எனக்கு பிடிச்சதுன்னு தோணுச்சுன்னா நான் வாங்கிடுவேன். சிலது எனக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் வாங்குவேன். ஸோ இதெல்லாமே டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். மீஷோலேருந்து ஒரு 2 ஐட்டம் நான் கிச்சனுக்காகன்னு வாங்கினேன். இன்னொரு ஐட்டம் இப்போ வரைக்கும் நான் அன்பாக்சிங் பண்ணவே இல்லை. இந்த வீக்லேயே ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதனுடைய லிங்க்கும் கொடுக்குறேன். இது வந்து மீஷோவில் வாங்கினது தான். இதனுடைய ரேட் 447. ஸ்டோரேஜ் பின் இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப்க்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணணும், வேறு ஏதாவது ஆர்கனைசிங் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஹேண்டில் இருக்குது அப்படின்றனால இது ஈஸியாக நம்ம வந்து லிஃப்ட் பண்ண முடியும். லைட் வெயிட்டு தான், ரொம்ப வெயிட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹெவி வெயிட்டான ஐட்டம் எல்லாம் இதில் வச்சு நீங்கள் தூக்காதீங்க. பிகாஸ் அந்தளவுக்கு அது ட்ரெஸ் பற்றியான ப்ராடக்ட் என்னன்னு எனக்கு தெரியல. பட் லைட் வெயிட் வச்சு எதுவுமே ஹெவியாக லிஃப்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கீழே வந்து ஒரு பிளேட் மாதிரி உடன் ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன ஐட்டம் வச்சா கூட கீழே எதுவும் விழாது. இதில் வந்து இந்த 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் நான் மீஷோவில் வாங்கினது தான். நான் வந்து முன்னாடி அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது க்ரீன் தீமில் வச்சுருந்தேன் கிச்சன் செட்டப் ஃபுல்லாகவே. இங்கே வந்து பிரைட்னஸ் இல்லை அப்படின்றதுனால எல்லாமே வந்து இந்த ஒயிட் தீம் இல்லை, இந்த பீச் கலர் இந்த மாதிரி மேட்சிங்கில் இருக்கட்டும். ஏன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் கிச்சனும் பார்க்க பிரைட்டாக இருக்குன்றதுனால தீமே ஃபுல்லாக மாற்றியாச்சு. கிச்சன் ஃபுல்லும் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் கிச்சன் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செடி அதிகமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஃபுல்லும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பழையபடி க்ரீன் ஹவுஸ் கிச்சன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வேற ஒரு நாள் எடுத்த விலாக். ஒரு சைடு வந்து நாங்கள் வலை போடாமல் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த பக்கமாக புறா வந்து முட்டை போட்டுருச்சு. ஸோ அது போட்டதால் மறுபடியும் வலை போட்டு மூட முடியாதுன்றனால ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கோம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே. இந்த ஸ்பூன் ரெஸ்ட் மீஷோவில் தான் வாங்கினேன். இதை விடவும் பெரிய சைஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அந்தளவுக்கா நம்ம பெருசாக சமைச்சு கிழிக்க போகிறோம் அப்படின்றனால சின்னது தான் வாங்கினேன். இது வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இது நமக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது சமைச்சிருந்தோன்னா அந்த மூடி மேலே வச்சு தான் பழகிடுச்சு. ஸோ ஸ்பூன் ரெஸ்ட் என்ன தான் இருந்தாலும் அழகுக்கு தான் இருக்குமே தவிர அது வெப்பமாக என்னன்னு தெரியல. ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் எடுத்துக்கோங்க. இது மெயினாக என்னுடைய கிச்சன் தீம்க்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அதனால் இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இந்த vlog எடுக்கும்போது அத்தை மாமா வீட்ல இல்ல. நானும் மிதுவும் மட்டும் தான். ஸோ எங்களுக்கு வந்து ஈவினிங் நான் மலாட்டை வேக வச்சிருந்தேன். இது நாங்க மலாட்டன்னு தான் சொல்லுவோம். புதுசா பார்க்குறவங்க யோசிப்பீங்க மலாட்டனா என்னடிட்டு. நாங்க இத வந்து மலாட்டன்னு தான் சொல்லுவோம் எங்க ஊர்ல. அண்ட் ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் மிது வேணும்னு சொன்னாரு. இது 2 பேருக்குன்ற மாதிரி கொஞ்சம் அதிகமா வச்சுட்டேன். ஆனா ஒரு ஆளுக்கு இது அதிகமான குவாண்டிட்டி தான். இப்போ நான் இது வேக வைக்கிறது பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலியோடைய 2 லிட்டர் குக்கர் தான். 2 பேருக்கு தேவையான குவான்டிட்டினா இந்த குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரெஷர் வந்து வெளியில தண்ணி வரவே இல்ல. இந்த குக்கர்ல நான் கூட சின்னதாச்சே வெளிய வருமோன்னு நெனச்சேன். பட் அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. இதனுடைய கூப்பன் கோட் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்க. எக்ஸ்ட்ரா 12% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. வீக்கெண்ட் மட்டும் தான் வீட்ல பால் வாங்குறது. அதுவும் அத்தை மாமா இருக்கிறப்ப டெய்லி டீ, காஃபி குடிச்சே பழகிடுச்சு. சாரி காஃபி இல்ல, இஞ்சி டீ குடிச்சே பழகிடுச்சு. ஸோ எனக்கு மட்டும் தேவையான அளவு 1 கப்பு இஞ்சி டீ போட்டிருக்கேன். இஞ்சி கூடயே ஒரு ஏலக்காய் பீஸும் போட்டேன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ 2மே போட்டு தான் டீ போட்டிருக்கேன். ஈவினிங் அண்ட் நைட் டைமில் 2 லைட்டுமே போடாமல் இந்த ஸ்ட்ரிப் லைட் மட்டுமே போட்டனாலும் பிரைட்னஸ் பார்க்க இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ எடுக்கும்போது மோஸ்ட்டாக இந்த லைட் மட்டும் தான் வச்சு எடுக்கிறேன். டீ போடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருந்தேன். பட் எல்லா வேலையும் சுற்றி செஞ்சதால் டீ வச்சதே மறந்துட்டேன். அதிகமாக வச்சது ஒரு 3/4 கப் அளவு தான் கடைசியாக வந்துச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது காலையில் சாயந்தரம் 2 டைமே விளக்கேற்றுவேன். மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும் ஏற்றுற மாதிரி இருக்கும் டைம் இருந்தால். ஸோ இந்த டைம் வீக்கெண்டு நான் மட்டும் இருந்தேன், ஃப்ரீயாக இருந்தேன்றதுனால சாமி ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ஈவினிங் விளக்கேற்றியாச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு 3 விசிலோ என்னமோ தான் வச்சேன். குழஞ்சிருமோன்னு நெனச்சேன். ஆனா அது வேகவே இல்ல. மறுபடியும் ஒரு 4 விசில் வச்சேன். அதுக்கப்புறம் தான் மலாட்டை வந்து கொஞ்சம் வெந்த மாதிரியே இருந்தது. இது வேக வச்சு அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் தாளிச்சோன்னா அந்த காரம் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் காஞ்ச மிளகா 2, 3 போட்டோன்னா காரம் நல்லாவே இறங்கியிருக்கும். இது கூடவே வெங்காயம், கேரட், மாங்காய் இதெல்லாமே போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் வீட்ல அதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அவ்வளோ ஆக்டிவான பெர்சன்லாம் இல்ல நானு. அதனால சும்மாவே தாளிச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் வீடியோவோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. இன்கேஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல உங்களுடைய சஜஷன் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.